ஸ்ரீ அட்சயம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள். திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகிறார். மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு வர்றார். கடகத்துல உச்ச குருவா இருக்கிறார். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்குறோம். ரிஷப ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார்? ரிஷபத்துக்கு 3ஆம் இடத்துக்கு வந்து அமர்ற குரு நல்ல பலன்களை உருவாக்குவார். இவர் 7, 9, 11ஆம் இடங்களை பார்க்குறாரு. உங்களோட முயற்சி அதிகரிக்கும், தன்னம்பிக்கை நல்லா இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகிறதுனால தேக சுகத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். இளைய சகோதர சகோதரிகள் வந்து நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க. அண்டை அயலாரோட உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும், அவங்களோட ஆதரவு கிடைக்கும். தகவல் தொழில்நுட்பம், சிறு சிறு பயணங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அம்மாவுக்கு கொஞ்சம் விரய செலவுகள் செய்கிற மாதிரி சூழல் உருவாகும். வீடு, வண்டி, வாகனங்கள் இதுக்கெல்லாம் ஏதாவது பழுது பார்க்குற செலவுகள் வரலாம். இல்லைனாக்கா அது வாங்குறதுக்காக கடன் வாங்கி நீங்கள் வாங்கலாம். இந்த மாதிரி சூழலை உருவாக்குவாங்க. இப்போ 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது திருமணம் யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் தடையாக இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருந்தது அப்படின்னாக்கா அவங்களோட உறவும் இனிமே வந்து சமாதானமாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகும். ஆடை ஆபரண சேர்க்கை வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய கிடைக்கும். கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்கள் அதிகமாக செலவு செய்ய வேண்டியிருக்கும். அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. அடுத்தது தேக ஆரோக்கியத்துக்காகவும் கொஞ்சம் பணம் செலவு செய்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். அதனால இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் அண்டு நண்பர்கள்னால நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் உங்களுக்கு. அப்பாவோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் 9ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால அப்பா நல்ல ஆதரவாக இருப்பாங்க. உங்களுக்கு பட்டம் பதவியெல்லாம் தேடி வரும். மகான்களோட ஆசி கிடைக்கும். நல்ல ஒரு உங்களுக்கு கொடுப்பினைகள் நிறைய பாக்கியம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிற அளவுக்கு நிறைய வாய்ப்புகளை குரு உருவாக்கி கொடுப்பார். இப்போ 11ஆம் இடத்த குரு பார்க்கும்போது யாரெல்லாம் வந்து மறுமணத்துக்கு ட்ரை செஞ்சிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு மறுமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே சமயம் தொழில்னால நல்ல ஒரு லாபம் உருவாகும். தொழில்